வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ரொம்ப நேரமாக அரலூசு காயத்ரி கிட்ட பேசி பேசி அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லி இப்போ நீ ஓகேவான்னு கேட்க முன்னைக்கு இப்போ பரவாயில்லங்கிறாங்க காயத்ரி. இனி நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு என்ன இதெல்லாம் நல்லா விசாரிங்க. ஒரு 6 மாசமாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணுற டெசிஷன்லாம் எடுங்க. சரியான நிலா கேட்க இன்னும் அந்த ஆஃப் பாயில் அரமனசோட தான் தலையாட்டுது. அவங்களால சோழனை அவ்வளவு ஈஸியாக மறக்க முடியல. அது அவங்க முகத்துல இருந்தே நல்லா தெரியுது. என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஃப்ராடெல்லாம் லவ் பண்ணிடாத அப்படின்னு எந்த தயக்கமும் இல்லாம சொல்லிட்டு நிலா சிரிக்க காயத்ரியும் லைட்டா சரின்னு தலையாட்டுறாங்க. நான் ஒன்னு கேட்கவான்னு காயத்ரி கேட்க கேளுங்கிறாங்க நிலா. நீங்க கதவை தட்டும் போது என்ன சொன்னீங்க அப்படின்னு காயத்ரி கேட்க என்ன சொன்னேன் அப்படின்னு நிலா யோசிக்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு காயத்ரி கேட்க இப்ப கூட கூட்டிக்கிட்டு போறேன் வரியான்னு கேக்குறாங்க நிலா. ஐயோ வேண்டாம் அப்படின்னு காயத்ரி சொல்ல அந்த பயம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. சிரிப்போட அவங்க காயத்ரியை பார்த்துக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்க வாங்குறாங்க காயத்ரி. கேளு அப்படின்னு நிலா சொல்ல காயத்ரி ரொம்பவே தயங்குறாங்க. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல கோவமே வராதான்னு கேக்குறாங்க காயத்ரி. நீ என்ன நினைச்ச? உங்ககிட்ட நான் இப்ப கூலா பேசுற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டையும் கூலா பேசுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவர்கிட்ட நீ ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் பேசியிருக்க. அவரு கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சதும் நீ அப்செட் ஆயிட்ட. ஆனா என் நிலைமையை யோசிச்சு பாரு. என் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு அதை லவ்னு நினைச்சு அப்செட் ஆகி உட்காந்துருக்கா. அந்த பொண்ணை இப்ப நான் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேதனையை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க நிலா. காயத்ரிக்கு இப்போதான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே மெதுவாக நிமிர்ந்து பார்த்து சாரிங்கிறாங்க. எதுக்குமா சாரிங்கிற மாதிரி நிலா பார்க்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தா நான் பேசி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அவரை நினச்சி ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு நிலா கேட்க மாட்டேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க காயத்ரி. மாட்டேன்னு வாயாலையும் சொல்லிடுறாங்க. நிலா கொஞ்சம் நிறைவா தலையை மட்டும் ஆட்டி சிரிச்சு குட் அப்படின்னு சொல்ல நிஜமாவே சாரிங்கிறாங்க காயத்ரி. பரவாயில்ல காயத்ரி, இதெல்லாம் நீ என்ன தெரிஞ்சேவா பண்ணியிருக்க, இட்ஸ் ஓகேங்கிறாங்க நிலா. இதுக்கு சாரி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல சோழன் தான். நான் சோழன் கிட்ட வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீங்க என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு மொபைல் எடுக்கிறாங்க காயத்ரி. நிலா நம்பரை சொல்ல காயத்ரி அதை நோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறாங்க. நீங்க எனக்கு எப்போ வேணும்னா கூப்பிடலாம். இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி ரூம் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்த கூடாது. பாவம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல நான் இப்படிலாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லை சாரிங்கிறாங்க காயத்ரி. இட்ஸ் ஓகே காயத்ரி அப்படின்னு சங்கடத்தை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிற நிலா. சரி ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க காயத்ரி. நான் ஆர்டர் பண்ணுறேங்கிறாங்க. இல்லை நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நிலா ஆர்டர் பண்ண போக இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி தடுக்கிறாங்க காயத்ரி. அட விட நான் பண்ணுறேன், உண்ணாவிரதத்தை இப்போவே முடிச்சிடுவோங்கிறாங்க நிலா. ஆர்டர் பண்ணிட்டு காயத்ரியை பார்த்து அப்போ நான் இப்போ கதவை திறக்கலாம் இல்லைன்னு கேட்க திறக்கலாங்கிறாங்க காயத்ரி. சரி அப்படின்னு நிலா எழுந்திருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் பின்னாடி வர்றேங்கிறாங்க காயத்ரி. ஓகே கேரி ஆன் அப்படின்னு நிலா கதவு திறந்துக்கிட்டு ஹாலுக்கு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் உட்காந்துருக்காங்க. பல்லவன் அப்படின்னு நிலா கேட்க வெளியே உட்காந்துருக்காருன்றாரு ஒரு பையன். அவரே எழுந்து வெளியே போய் வண்டியிலேயே உட்காந்துட்டு இருக்க பல்லவனை பார்த்து ப்ரோ உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு, உள்ள வாங்க ப்ரோன்னு கூப்பிட பல்லவனை எழுந்து வேகமா உள்ளர வர்றாரு. அண்ணி என்னாச்சு, ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க காயத்ரியும் கரெக்டா வெளியில வர்றாங்க. உட்கார்ந்துருந்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் கூட எழுந்து நிற்கிறாங்க. இவர் பல்லவன் தெரியும் இல்லைன்னு நிலா காயத்ரிகிட்ட கேட்க தெரியுங்கிறாங்க. நம்பரே எங்கிட்ட தான் வாங்கினா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பல்லவன் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ண போறேன், வேற ஏதாச்சும் வேணுமாங்கிறாங்க நிலா. இல்ல வேண்டான்னு காயத்ரி சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் திரும்பி உங்களுக்கு ஏதாவது வேணுமாமான்னு கேட்குறாங்க நிலா. இல்ல நாங்களே ஆர்டர் பண்ணிக்கிறோன்னு அந்த பொண்ணுங்க சொல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. அப்ப டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் போட வாங்குறாங்க நிலா. அப்படின்னு இன்னொரு பொண்ணு தலையாட்ட ஐயோ சாரி நான் பாட்டுக்கு டீ ஸ்நாக்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கேன், உங்க ஃப்ரெண்டு இப்போ ஓகே தான்
அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமாவா அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் 2 பேரும் காயத்ரி கிட்ட ஓடி வர்றாங்க. 2 பேரும் மாறி மாறி ஹக் பண்ணிட்டு நீ ஓகே தானேன்னு கேட்க அந்த பொண்ணும் ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. ஏய் நீ இப்போ ஓகே தானே? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோன்னு தெரியுமா உனக்கு? நைட்டெல்லாம் நாங்க பயந்துகிட்டு தூங்கவே இல்லை, உட்கார்ந்தே இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்ல அந்த பசங்களும் கொஞ்சம் நிம்மதியும் சங்கடமுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளியே ரவுண்டா உட்காந்து டீ பப்ஸ்ன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிலாவை எல்லாருக்கும் அடுத்தடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 7 பேரும் மொத்தமும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காயத்ரியோட முகமும் இப்ப நல்லா தெளிஞ்சிடுது. அடுத்து கேமரா அப்படியே நடேசன் கிட்ட வர பாக்குற நமக்கு சிரிப்பா வருது. அவரு வாசப்படியில ஒரு கையை வச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்ந்துகிட்டு அவரோட ரைட் ஹேண்ட்ல கொடுவாலை ஏந்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏதோ ஐயனார் அவர் மேல வந்திருக்க மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கு. அடுத்து இன்னொரு வாசப்படியில சேரை போட்டு பாண்டி உட்கார்ந்துருக்க சோழனுக்கு எதிரில் கையை கட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு சேரன். 3 பக்கம் இப்படி அரண் கட்டி இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேரு. என்னடா பண்றது அப்படின்னு தவிச்சு போய் பாக்குறாரு சோழன். அவரு கொஞ்சம் கண்ணீரோட சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது மகனே, தப்பிக்கவே முடியாதுங்கிறாரு நடேசன். சோழன் எழுந்திருக்க போக பிடிச்சி அமுத்துறாரு பாண்டி. டேய் உட்காருடா அப்படின்னு அவரு பிடிச்சி உட்கார வைக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நான் தாண்டா ஐயனார் உனக்கு அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சோழன். அண்ணே பல்லவன் தானே மெசேஜ் அனுப்பியிருக்கான், கிட்டக்க வந்துட்டாங்களாம், 10 நிமிஷத்துல வந்துருவாங்களான்னு பாண்டி சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கு. என்னது வந்துட்டாங்களா அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு சோழன். அவங்க வரும்போது நாம ஏதாவது பண்ணணுமாடா அப்படின்னு ரொம்ப கவலையோட கேட்கிறாரு சேரன். ஆரத்தி எடுக்கணுமில்ல பின்ன அப்படிங்கிறாரு நடேசன். ஆரத்தியா? என்னங்கடா பண்றீங்க அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்க. ஆரத்தியா? ஆமால்ல, அன்னைக்கு கார்த்திகா சொல்லி கொடுத்தது ஞாபகத்துல இருக்கு, நான் போய் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சேரன் போக அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு சோழன். பாண்டி அண்ணேன்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. அவங்க வரும்போது மணமகளே வாவான்னு பாட்டு ஏதாவது போடணுமானே அப்படின்னு பாண்டி கேட்க ஐயோ ஏய் அப்படின்னு சோழன் தவிப்பா பாக்குறாரு. அட ஆமாண்டா. ஆமால்ல, ஸ்பீக்கர்லாம் வைக்கலையே, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அப்படின்னு சேரன் கேட்க. டேய் இப்பதான் எல்லாமே ஃபோன்லயே இருக்கு, இல்லைன்னா சொல்லு நான் பாடுறேன் அப்படின்னு நம்ம எஸ்பிபி அதாங்க நடேசன் சொல்லிட்டு மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு அவரு ரொம்பவே அழகா பாடிட்டு இருக்க. யோ கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, இப்படி கடுப்பு ஏத்துறீங்க அப்படின்னு எந்திரிக்கவும் முடியாம எங்கேயும் எஸ்கேப் ஆகவும் முடியாம சோழன் ஒருத்தரையா மாத்தி பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு நிலா கேட்க எல்லாரும் தலையாட்டுறாங்க. பல்லவா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நிலா எழுந்திருக்க பல்லவனே எழுந்திருக்கிறாரு. எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. காயத்ரி நாங்க வர்றோம் பை அப்படின்னு நிலா சொல்ல காயத்ரியை சிரிப்போட வந்து நிலாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா படிங்க, ஜாலியா இருங்க, ஏதாச்சும் பேசணும்னா எனக்கு கால் பண்ணு, என் நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டல அப்படின்னு நிலா கேட்க ஆ அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே அப்படிங்கிற நிலா போலாமாடான்னு கேட்க காயத்ரி இன்னும் கொஞ்சம் கில்ட்டியாவே தான் இருக்காங்க. சாரிங்கிறாங்க. ஏய் எத்தனை சாரி, விடு ஹாப்பியாரு சரியான நிலா கேட்க அந்த பொண்ணு தலையாட்டுறாங்க. நான் கிளம்புறேன், பை பைங்க பை அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நிலா திரும்ப சரிங்க வரேன் அப்படின்னு பல்லவனும் தலையாட்ட பை ப்ரோங்கிறாங்க பசங்க. வரும்போது நிலா வண்டியை ஓட்டிக்கிட்டு வர பின்னாடி உட்கார்ந்துருக்க பல்லவன் ஐயோ அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. ரிவர்வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி அவரை பார்க்குற நிலா என்னடா சிரிச்சுக்கிட்டே வர்றேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நின்று பல்லவன் சொல்ல எதுக்கோ சிரிக்கிற, ஆனா எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே சொல்லு அப்படின்னு நிலா சொல்ல. சோழ அண்ணனை நினைச்சுதான் நீ சிரிச்சேன். வீட்டுக்கு நீங்க காயத்ரியோட தான் வருவீங்க, எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவீங்களோன்னு அண்ணன் பயத்துல உட்கார்ந்துருக்கு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கே 2-3 வாட்டி கால் பண்ணாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல. நீ எதுவும் சொல்லலைங்கிறாங்க நிலா. நான் ஏன் நீ சொல்ல போறேன், நம்மளை எவ்வளவு கடுப்பேத்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல. அதான் சொல்றேன், நம்மளை இவ்வளவு டென்ஷன் ஆக்குனாரு, அவரும் கொஞ்ச நேரமாவது டென்ஷனோட இருக்கட்டும் அப்படின்னு நிலா சொல்ல. அண்ணன் இந்நேரம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சா எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு பல்லவன் சொல்ல. உங்க அண்ணன் பயந்துருப்பாரு இல்லைங்கிறாங்க நிலா. அண்ணன் மரண பீதியில இருக்கு, நம்மளை விட பாண்டி அண்ணன் பயங்கரமா பில்டப் பண்ணி அண்ணனை நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காயத்ரி மட்டும் வரல, அவங்க அம்மா அப்பாவும் கூட வர்றாங்கன்னு சொல்லி இருக்கு.
தெரிஞ்சு அவங்க காயத்ரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம், நம்ம வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு வாசல்லையே பந்தல் போட்டு வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல சொல்ல நிலா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னி அப்படி என்ன நீ பேசுனீங்க காயத்ரி கிட்ட? நீங்க பேசிட்டு கதவை திறக்கும் போது காயத்ரி ரொம்ப நார்மலா இருந்தாங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, ஒன்றும் இல்லை, உள்ளே போய் பக்குவமாக எடுத்து சொன்னேன். உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இப்படி ஒரு ஃப்ராடை தான் பாப்பியா? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆள் எப்படின்னு விசாரிக்க மாட்டியா? 2 வாரத்தில் அப்படி என்ன லவ்? இதெல்லாம் லவ்வே இல்லைன்னு பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி தப்பெல்லாம் திரும்ப பண்ணாதன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே யாரை லவ் பண்ணாலும் யோசிச்சு தான் லவ் பண்ணுவா அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க நீ சரிங்க நீங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பல்லவன். 2 பேரும் ஏதேதோ பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிரில் ஒரு லேடி கையில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்க பைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் படு சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. நிலா எதிரில் வர்ற அந்த லேடியை பார்த்த உடனே அவங்க பேச்சு நின்னுடுது. அப்படியே அவங்க யோசனையா பார்க்க, அன்னைக்கு அந்த லேடி மேல இடிச்சிட்டு போனது, அவங்க கையில இருக்க பையெல்லாம் கீழே கொட்டினது, அப்போ நிலா அவங்க முகத்தை பார்த்தது, அதுக்கப்புறம் பல்லவன் வீட்டுல ட்ரங்க் பெட்டியை இறக்கி அதுல இருக்க போட்டோவெல்லாம் பாக்குறப்ப ஒரு லேடியோட போட்டோவை பார்த்தது, அதுதான் பல்லவனோட அம்மான்னு நடேசன் சொன்னதுன்னு எல்லாமே அவங்க நினைவுக்கு வருது. பல்லவன் பின்னாடி கேஷுவலா உட்கார்ந்துருக்க நிலா ரொம்ப யோசனையோட முன்னாடி பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறாங்க. அந்த லேடி கொஞ்சம் தூரத்துல வந்துகிட்டு இருக்க நிலாவோட பார்வை அவங்க மேலேயே தான் இருக்கு. அண்ணி, நாம வேணா இப்படி ஒன்று பண்ணலாமா? நேரா போனவனையே காயத்ரி அவங்க வரலன்னு சொல்ல வேண்டாம், காயத்ரியோட அம்மா அப்பா எல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோழ அண்ணனை கொஞ்ச நேரம் பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடலாம். நானும் சோழ அண்ணன் பயப்படுறத நேரில் பார்க்கவே இல்லை நீ அப்படின்னு பல்லவன் பேசிக்கிட்டே வர நிலாவோட கவனம் எதிரில் வந்துகிட்டு இருக்க லேடி மேலே தான் இருக்கு. அவங்க நிதானமாக அழுத்தமாக நடந்து வந்துகிட்டு இருக்க ஷியோரா பல்லவனோட அம்மா தான். இவங்கள பல்லவன் பார்த்துட்டா என்ன ஆகும்? பல்லவன் இவங்கள பார்க்கலாமா அப்படின்னு நிலா யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்க பல்லவன் அவர் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவங்க அம்மா தானா இல்லை நான் தப்பா நினைக்கிறேனா அப்படின்னு நிலா வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க அந்த லேடி இன்னும் கொஞ்சம் பக்கமாக வந்துடுறாங்க. ஷியோரா அவங்க அம்மாவே தான் அப்படின்னு உறுதியாக நம்புற நிலா இப்போ பல்லவன் அவங்கள பார்க்க வேண்டாம், இவன் அவங்க கிட்ட பேசி அந்த அம்மா ஏதாவது கோவமா பேசிட்டா அது பல்லவனுக்கு தான் கஷ்டம். பல்லவன் அவங்க அம்மாவை பாத்திரக்கூடாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டுறாங்க. அந்த லேடியும் குனிஞ்ச தலை நிமிராம நடந்து வந்துகிட்டு இருக்க பல்லவனும் ஏதேதோ பேசிக்கிட்டு ரோட்டோட ரைட் சைடை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க ரைட் சைடில் இருக்க டெட் எண்ட் ரோட்ல டக்குன்னு திரும்பிக்க அந்த லேடி கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அங்கே டெட் எண்ட் வரைக்கும் வந்துட்டு நிலா யூட்டர்ன் எடுக்க, அண்ணி ஏன் இந்த ரோட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. இல்லடா, நான் தான் ஏதோ ஞாபகமா இந்த பக்கம் வந்துட்டேன், நாம அப்படியே போயிடுவோம், நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்கிறாங்க நிலா. வண்டி எடுத்த கொஞ்ச நாளிலேயே சந்து பொந்து எல்லாம் பூந்து கலக்குறீங்களே அப்படின்னு பல்லவன் பாராட்டிட்டு இருக்க அந்த லேடி ரோட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. நிலாவும் அவங்க மேலேயே பார்வையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்க அந்த லேடி திடீர்னு காணாம போயிடுறாங்க. இந்த சைடு தானே போனாங்க, எங்க ஆளை காணோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிலா வண்டியை ஓட்டுறாங்க. இங்கே கையில் கொடுவாளோட பொசிஷனை கூட மாற்றாமல் அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்க நடேசன் வாயை மட்டும் திறந்து, முன்னெல்லாம் இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காதுன்னு பேசுவாங்க, ஆனால் பாரு இப்போ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் தங்க வருது பாத்தியா, இந்த வீட்டோட தலையெழுத்து எப்படி மாறி போச்சுன்னு அப்படிங்கிற நடேசன். டேய் கேட்டுக்கங்கடா, இனிமேலாவது இந்த வீட்டில் பொண்ணு தங்காதுன்னு சொல்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது, அதை மட்டும் சொல்லிடாதீங்கன்னு நடேசன் சொல்ல, ஆமாம் இப்போ இதுதான் ரொம்ப அவசியங்கிற மாதிரி சோழன் பார்க்குறாரு. உங்களை யாருப்பா குத்தம் சொல்ல போறா அப்படின்னு சேரன் சொல்ல, தெரிஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு உருமுறாரு நடேசன். அண்ணே, அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு வர்றது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாண்டா நிலாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும், பாவம் அந்த பொண்ணுக்கும் ஒரு விடுதலை வேண்டாமா, நிலா பாவம் அந்த பொண்ணாவது நிம்மதியா இருக்கட்டும்னு சேரன் சொல்ல, அண்ணே அண்ணே அண்ணேன்னு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிக்கிட்டே நிற்கிறாரு சோழன். சரிண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல அவரோட கையை தட்டி விட்டுட்டு, அண்ணே என்னண்ணே ப்ளீஸ்ண்ணே, நான் பண்ணினது தப்பு தானே, ஏற்கனவே இங்கே நடக்கிறதெல்லாம் பெரிய இம்சையா இருக்குண்ணே, என்னை புரிஞ்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. டேய் சோழா, இந்த அண்ணன் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு நீ நம்புறியான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே நம்புறேன்னு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அடி வயிற்றுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சோழன். டேய் அண்ணே, நான் சொல்றேன் காயத்ரி தாண்டா உனக்கு கரெக்டு, காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ முடியாதுண்ணே நான் போறேண்ணே என்னை விடுண்ணே அப்படின்னு கொல்லப்பக்க கதவு வழியா தப்பிச்சு ஓட பாக்குறாரு சோழன். கொஞ்சம் கையெடுத்தா அசந்து ஓடிடுவியா நீ, உட்கார்றா முத அப்படின்னு பாண்டி இழுத்துட்டு வந்து ஒரே அழுத்தா அழுத்திடுறாரு. டே 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 பாண்டி வேணாடா வேணாடா, என்னால தாங்க முடியலடா, ஒரே டார்ச்சரா இருக்குடா அப்படின்னு அழன்னு அழறாரு சோழன்.
டேய் நீ தாண்டா எங்களுக்கு டார்ச்சரா இருக்க அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் 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 பாண்டி பாண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, எனக்கு அவ வேணாண்டா, சொன்னா கேளுடா, அவகிட்ட பேசுனது தப்புதான்டா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுடுடா விட்டுடா டேய் அப்படின்னு முகத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு அழறாரு சோழன். என்னை விடுங்க நான் போறேன் அப்படின்னு அவரு இந்த வழியா ஓட பார்க்க நடேசன் கொடுவால ஓங்கிக்கிட்டு அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு. சோழன் மண்டி போட்டு, ஐயோ யோ வாசலை மறைச்சிக்கிட்டு ஐயனார் சாமி மாதிரியே உட்கார்ந்துருக்கேயா, நீயாவது சொல்லியா, எனக்கு காயத்ரி பொண்ணு வேணாம் ஐயா, ப்ளீஸ் யா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு அந்த பொண்ணே வேணாம் ஐயா, எனக்கு அந்த பொண்ணே வேணாம் ஐயா அப்படின்னு கதறிக்கிட்டு அப்படியே தரையில படுத்துடுறாரு. சே படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க, டேய் டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவம் பண்ணிப்பா அப்படின்னு பாண்டி சோழனை தூக்க, டேய் பாண்டி என்னால முடியலடா, என்னை விட்டுடா அப்படின்னு கதற சோழனால உண்மையிலேயே நிமித்து கூட நிக்க முடியல. உட்கார்றா அப்படின்னு குண்டுக்கிட்டா தூக்கி சேர்ல தொப்புன்னு உட்கார வைக்கிறாரு பாண்டி. சோழன் அழுதுகிட்டு கெஞ்சிட்டு இருக்க, டேய் அமைதியா இருக்கணும் பாத்துக்க அப்படின்னு பாண்டி மிரட்டிட்டு இருக்காரு. சோழன் கதறி அழுவுறத பார்த்துட்டு, டேய் ஏண்டா சோழா நிஜமாவே அழுவுறியாடான்னு கேட்க, போனேன் போனேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுவுறாரு சோழன். சரிடா என்னமோ பண்ணுங்கிற மாதிரி சேரன் திரும்ப, அண்ணே 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 அவரோட கையை தாவி பிடிச்சிக்கிற சோழன், அண்ணே அண்ணே எனக்கு வேணாண்ணே, நிலா தானே வேணும் அண்ணே, அந்த பொண்ணு வீட்டுக்கு வர வேணாண்ணே, அண்ணே முதல்ல நிலாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர வேணான்னு சொல்லுண்ணே, அண்ணே அண்ணே எனக்கு நிலா மட்டும் போதும்ண்ணே, அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு கதர்னு கதறாரு சோழன். டேய் இதெல்லாம் பக்கம் பக்கமா வசனம் பேசுனியே, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுங்கிறாரு பாண்டி. டேய் டேய் பாண்டி 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 அப்படின்னு போய் அவரு கன்னத்தை தடவிட்டு நிக்க, இப்ப யோசிச்சு என்னடா பிரயோஜனங்கிறாரு அவரு. டேய் பாண்டி அப்படிங்க, டேய் கையிடுறா அப்படின்னு பட்டக்குன்னு தட்டி விடுறாரு பாண்டி. நான் என்ன காயத்ரியா, ஏன் கண்ணத்தை வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிற, முதல்ல அமைதியாரு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறாரு சோழன். வண்டி சத்தம் கேட்க எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க. சோழன் அவசரமா கண்ணை தொடச்சிட்டு ஓடி வந்து பாக்குறாரு. பல்லவன் வண்டியை ஓட்டிட்டு வர நிலா உட்கார்ந்து வர்றாங்க. இப்போ ஐயனாரு சாரி நடேசன் எழுந்திருக்காம தலையை மட்டும் திருப்பி அப்படியே பாக்குறாரு. பின்னாடி வர்றாங்களோ அப்படின்னு சோழன் பயத்தோட எட்டி எட்டி பாக்குறாரு. அவங்க வீட்டு கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடேசன் எழுந்து வழிய விடுறாரு. என்னம்மா நீ மட்டும் வர்ற, அந்த பொண்ணு வரலையா, ஓ பின்னாடி ஆட்டோல வருதா அப்படின்னு நடேசன் கேட்க, நிலா கண்ணு கெட்டின தூரம் வரல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க சோழனை பாக்குறாங்க. ஆமா அங்கிள், பின்னாடியே அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓ கார்ல வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, ஐயோ கார்ல வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு விரல் மொத்தத்தையும் கடிச்சிட்டு இருக்காரு சோழன். ஐயோ ஐயோ அப்படின்னு அவர் பதறிட்டு இருக்க, கடுப்பேத்துறேன்னு எவ்வளோ பண்ணிட்டு இருந்த, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க நிலா. அவங்க அம்மா அப்பா கூட வர்றாங்கல்ல நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க நிலா. சோழன் முழி ரெண்டும் தெரிச்சு வந்துடுற மாதிரி பயத்தோட மாறி மாறி பாக்குறாரு. ஏய் போடா அப்படிங்கிற சோழன் ஓடி போய் ரூம்குள்ள கதவு பூட்டிக்கிறாரு. நடேசன் சத்தமா சிரிக்க எல்லாரும் சைலண்டா சிரிக்கிறாங்க. உலர வந்து மண்டையை பிச்சுக்கிறவரு, ஐயோ பின்னாடி வர்றாங்கங்கிறா, ஒண்ணுமே புரியலையே, ஐயோ ஐயோன்னு உள்ளேற பதறிட்டு இருக்க. சார் என்ன உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாருங்கிறாங்க நிலா. அவன் எங்க காயத்ரியை கூட்டிட்டு வந்துருவியோன்னு பயத்துல இருக்கான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணி ஆமா நீ, நான் அண்ணங்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது சோழனோட வாய்ஸ் கேட்டுச்சு, ரொம்ப ஃபீலிங்ஸா பேசிட்டு இருந்தது அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா சிரிக்கிறாங்க. நான் கூட எங்க அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு வந்துருவியோன்னு பயந்தே போயிட்டேம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆமா எனக்கு வேற வேலை இல்லை, அந்த பொண்ணுக்கு இன்னும் சுய அறிவெல்லாம் இருக்காதா, இதுக்கப்புறமா அவ ஏன் இவர் பின்னாடி சுத்த போறா, இப்படிலாம் இருக்காதன்னு வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, நல்ல வேலை பண்ணுன நீ அப்படின்னு திருப்தியா சந்தோஷமா சிரிச்சுட்டு அவரோட இடத்துக்கு போறாரு நடேசன். ஆமா ஏன் அங்கிள் சேர் போட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு பல்லவன். சும்மாலாம் சேர் போட்டு உட்கார்லங்க, கையில ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு ஐயனார் மாதிரி உட்கார்ந்துட்டாரு வாசல்ல. அவனை இந்த பக்கமும் போக விடல அந்த பக்கமும் போக விடல. பையன் முட்டி போட்டு ஐயோ ஐயோன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அழுதுகிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறான் அப்பா கிட்ட. அப்பா எனக்கு காயத்ரி வேணாப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு கதர்னா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னே அப்படின்னு ஜாலியா ரசிச்சு பாண்டி சொல்லிட்டு இருக்க. ஆமாப்பா அப்படின்னு சேரனும் ரொம்ப ரசனையோட சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உள்ளர இந்த அரலூசு தலையில அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுது. அப்பா காலடியில உட்காந்துட்டு என்ன விட்டுருங்கன்னு கதறிட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ரொம்ப பயந்துட்டாரா அப்படின்னு அனுதாபத்தோட கேக்குறாங்க நிலா.
பயந்துட்டானாவா? நடுங்கிட்டான். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறீங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, வீடியோவான்னு நிலா கேட்க, அதே ஆச்சரியத்தோட வீடியோவான்னு சேரனும் கேட்குறாரு. அதை எப்படா எடுத்த அப்படின்னு சேரன் கேட்க, இதெல்லாம் எவ்வளவு அரிய வகை காட்சி, இதை வீடியோ எடுக்காம இருக்க முடியுமா, பார்க்கலான்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, நானே அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழனோட வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் போதுமா அப்படின்னு அவரு தலைக்கு மேல கையை தொட்டு கும்பிடுறது பதறதுன்னு அந்த வீடியோவை பார்த்து நிலா, பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் போங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, நான் நிலாவை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற சீன் வர எல்லாருமே சிரிக்கிறாங்க. அடுத்த ரவுண்டு, டேய் பாண்டி, என் மனசுல நிலா மட்டும்தான்டா இருக்கா, வேற யாரையுமே நிலா இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியாதுடா, நான் நிலாவை லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சோழன் சொன்னதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நிலா கொஞ்சம் சங்கடமா இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளர பைத்தியம் முத்தி கட்டில உடைச்சிட்டு இருக்காரு சோழன். வீடியோவை காட்டி முடிச்சுட்டு, இது மாதிரி ஏகப்பட்டது புலம்பி இருக்கான் அப்படின்னு பாண்டி சொல்ல, அவன் பண்ணின தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டான்ப்பா, அவன் ஏதோ ஒரு நினைப்புல கண்டபடி அந்த பொண்ணுகிட்ட பேசி வச்சிருக்கான் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே ஏதோ நினைப்பெல்லாம் இல்லைன்னு, அண்ணிய வெறுப்பேத்தணும்னு தான் பண்ணுச்சு இதெல்லாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா ஒன்னும் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. ஐயோ 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 அப்படின்னு மூஞ்சிலிய அரைஞ்சிக்கிறாரு சோழன். போச்சுன்னு அவரு தலையிலையும் முகத்திலையும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க, எல்லாரும் ரூம் கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு பல்லவன் தலையாடுறாரு. எல்லாரும் ஒரு சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்க கதவை தட்டுற நிலா, சோழன் கதவை திறங்கன்னு கதவை தட்டுறாங்க. அவரு திடுக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. சோழன் 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 அப்படின்னு நிலா கதவை தட்டு அவர் அசையாம உட்கார்ந்துருக்காரு. காயத்ரி வந்துட்டாங்க, கதவை திறங்க அப்படின்னு நிலா சொல்ல, வந்துட்டாளா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. ஓகே ஜாலியா இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நிலாவும் ஜாலியா சிரிக்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோழன் அவங்க பேரண்ட்ஸ் வேற வந்திருக்காங்க, வெளியே வாங்க சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நெஞ்சில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அண்ணே வெளியில வானேங்கிறாரு பல்லவனும். டேய் அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க, வாண்ணே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு பல்லவனும் கூப்பிட்டு இருக்க. ஐயோ குடும்பமா சேர்ந்து சதி பண்றாங்களே ஷோ அப்படின்னு கட்டில 2 கையாலையும் குத்திக்கிறாரு. டேய் ரொம்ப பண்ணாதீங்கடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. சோழன் கதவை திறக்கிறீங்களா அப்படின்னு நிலா கதவை தட்டிக்கிட்டே இருக்க. சோழன் ரொம்ப பயத்தோட கதவை பார்த்துட்டு இருக்காரு. மரண பயத்துல இருப்பான் அப்படின்னு பாண்டி ஜாலியா சொல்லிட்டு இருக்காரு. டேய் பேசாம இருங்கடா, அவன் உன்னில ஏதாவது பண்ணிக்க போறான்டா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு சேரன். நிலாவுக்குமே திடுக்குன்னு இருக்கு. ஐயோ அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரா என்ன அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு சேரன். அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பயமுறுத்தினோங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, நாங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அவனை பயமுறுத்தி விட்டுட்டோம், அவனும் அப்படி அழுதான்னா பாத்துக்கோயேன் அப்படின்னு சேரன் சொல்ல, நிலாவுக்கு கொஞ்சம் பாவமா போயிடுது. அச்சோ அப்படிங்கிறவங்க மறுபடியும் திரும்பி சோழன் அப்படின்னு கதவை தட்ட, ஐயோ விடமாட்டா போல இருக்கே, போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. சோழன் கதவை திறங்க அப்படின்னு நிலா விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்க, கண்ணை தொடச்சிக்கிட்டு பயந்துகிட்டே வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்க்க நிலா தான் முன்னாடி நிக்கிறாங்க. அடுத்த அப்படியே ரொம்ப பயத்தோட மெதுவா தலையை நீட்டி பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் சோழன் வழக்கமாக உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் மொபைலை நோண்டிட்டு இருக்க. பல்லவன் பாண்டின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காங்க. சேரன் காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. என்னென்ன ஆச்சுங்கிறாங்க நிலா. சேரனோட காலுக்கு பல்லவன் உத்தரம் கொடுத்துட்டு இருக்க. அண்ணே என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கால் சுலுக்கிடுச்சுப்பா அப்படின்னு அவரு சொல்ல, சந்தா அவர் கால் கிட்ட உட்காடுறாங்க. அவரோட காலுக்கு என்ன தடவி விட்டுட்டு இருக்காங்க சந்தா. சேரன் வலி தாங்க முடியாம முகத்தை சுருக்கிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. சந்தாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது. சோழன் அவரோட பயத்துல இருந்து தப்பிச்சிட்டாரா, சேரனுக்கு என்னாச்சு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.